பொதுவாவே கார் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம அதோட செலவு வந்து ரூ. 50,000 ரூ. 60,000 ரூ. 40,000 அப்படி செலவு பண்ணுவோம். ஆனா, அதுக்கு உண்டான தீர்வு ஏதாச்சும் நம்ம தேடுவோம். அது கிடைக்காது. என்னோட கார் பெலினோல கீழ இந்த அளவுக்கு ஓப்பன் இருந்துச்சு. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. நானும் ஸ்ப்ரே அடிச்சேன். அப்புறம் எலிக்கு பேஸ்ட் வச்சேன். என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். செட்டே ஆகல. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வாட்டி யோசிச்சேன். யோசிச்சு என் தம்பிய கூப்பிட்டு இந்த வளைய அடிச்சேன். இந்த வளைய அடிச்சு நான் செக்கப் பண்ணி பார்த்துட்டேன். ஓரளவு எனக்கு திருப்தியா இருக்கு. எலி வரல. இதுவரைக்கும் வரல. நான் அந்த அளவுக்கு செக் பண்ணிட்டேன். டெய்லி போயும் செக் பண்ணுவேன். இதுவரைக்கும் செக் பண்ணேன். கிளியரா இருக்கு. பெலினோ காருக்குன்னு இல்ல. பொதுவாவே இந்த மாரி கீழ ஹோல் இருக்கிற காருக்கு வந்து நீங்க இந்த மாரி அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம சேறு அடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில சர்வீஸ் நல்லா பண்ணிக்கோங்க. வேற வழி இல்ல. எப்படினாலும் தண்ணி, சேறு அடிக்க தான் செய்யும். அத நம்ம ஒரு இதா பார்க்காம நம்ம இன்ஜினு சப்போஸ் நம்ம காருக்கு ஒரு ரூ. 50,000 செலவு வைக்கிறதுக்கு இந்த ஒரு இதனால இந்த வலைனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். இந்த மாரி டயருக்கு சைட்லயும் நாங்க அடிச்சிட்டோம். அதுவும் இல்லாம ஃபுல்லாவே அடிச்சாச்சு. அந்த இது வரைக்கும். சைலன்சருக்கு முன்னாடி வரைக்கும். ஓரளவு சேஃபா இருக்கு. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.